நண்பர்களே, கருப்பு சிவப்பு நீலம் கைகோர்க்கும் காலம் என்ற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பிலே நான் எவ்வளவு நேரம் பேசுவதை விடவும் மிக எளிதாக இன்றைக்கு பீகார் மாநில தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்துகிறது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாம் கைகோர்ப்பதா இல்லையா என்ற விவாதத்தை நடத்துவதற்கு முன்பாக நீதித்துறை, ஊடகத்துறை, தேர்தல் ஆணையம், நாட்டினுடைய நிர்வாகம் அனைத்தும் ஒன்றாக காவியுடன் கைகோர்த்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவிக்கு எதிராக யாரெல்லாம் கைகோர்க்க வேண்டும் என்பதில் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்கிறது. இன்னும் கூட இந்த 3 நிறங்களை இன்னும் சற்றே விரிவுபடுத்தி இன்னும் கூட விடுபட்டவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இது ஒரு பல்வண்ண மாலையாக நாம் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். நண்பர்களே, கருப்பு சிவப்பு நீலம் பெரியாரிய இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் ஒன்றுபட வேண்டும் என்கிற ஒரு பொருளிலே தான் நாம் இன்றைக்கு இந்த தலைப்பை வைத்து பேசுகிறோம். எது சொன்னாலும் ஒரு ரீல்ஸில் சொன்னால் தான் எடுபடும், இல்லைனா ஷார்ட்ஸில் சொன்னால் தான் எடுபடும், இல்லைனா ஒரு அதிகபட்சமாக ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் சொன்னால் தான் எடுபடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அறிவார்த்தமான விஷயங்களை நாம் சொன்னால் தமிழ் சமூகம் கேட்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை மட்டும்தான் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது என்ற அடிப்படையிலே தான் இந்த புத்தக கண்காட்சி, இந்த மாலை நேர சொற்பொழிவு இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஆனால் கருப்பு சிவப்பு நீலம் 3ம் கைகோர்க்கும் காலம் என்பது ஒரு மாலை நேர கருத்தங்கத்தின் மூலமாகவோ அல்லது சில அமைப்புகளினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய தலைவர்களோ கைகோர்த்து கொள்வதனால் அல்லது நாம் அடிக்கடி மேடைகளிலே பார்ப்பதைப் போல பல தலைவர்கள் ஒன்று கூடி கையை உயர்த்தி பிடித்து காட்டுவதைப் போல அப்படியெல்லாம் காட்டுவதன் மூலமாக இந்த ஒற்றுமையை அடைந்துவிட முடியாது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நாம் இங்கே பேச வேண்டிய விஷயம் தேர்தல் என்பதற்கு அப்பால் தமிழ் சமூகத்தினுடைய உளவியலை யார் வென்றெடுப்பது என்பதும், தமிழ் மக்களினுடைய கருத்தியல் உலகத்தை யார் நல்வழிப்படுத்துவது அல்லது யார் செம்மைப்படுத்துவது என்பதை நாம் இந்த முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்கின்றோம். நண்பர்களே, இங்கே கருப்பு சிவப்பு நீலம் என்ற இந்த 3 கருத்தாக்கங்களும் எதற்காக உருவானதென்றால் இந்திய சமூகம் ஒரு பாகுபாடு உள்ள சமூகம். ஆனால் அம்பேத்கரிடம் கேட்டார்கள், இந்திய சமூகம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று கேட்டபோது அவர் சற்றும் தயங்காமல் சொன்னார், இது ஏற்றத்தாழ்வின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று. இந்திய சமூகம் ஒரு ஏற்றத்தாழ்வின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்றத்தாழ்வு அடிப்படையில் பாலின ரீதியாக ஆண் பெண் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் அம்பேத்கர் ஆய்ந்து சொன்ன அந்த விஷயத்தை இன்றைக்கும் உறுதிப்படுத்துவதற்கு ஏராளமான தரவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு ஐநா அவையிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், ஆண் பெண் மாற்றுப்பாலினத்தவர் என்று இருக்கக்கூடிய இந்த 3 பாலினத்தவர்களும், நான் 3ஆம் பாலினம் என்று சொல்லவில்லை, மாற்றுப்பாலினம் என்று சொல்லுகின்றேன். ஏனென்றால் ஒரு நிகழ்ச்சியிலே 3ஆம் பாலினம் என்று சொன்னபோது லிவிங்ஸ்மைத் வித்யா கேட்டார்கள், நாங்கள் 3ஆம் பாலினமாக இருந்துவிட்டு போகிறோம், ஆனால் உங்கள் இருவரில் யார் முதல் பாலினம் என்று முடிவுக்கு வந்து விட்டீர்களா என்று கேட்டார். அப்போதுதான் உரைத்தது, நாம் இன்னும் அந்த கேள்விக்கே பதிலை இன்னும் தேடவில்லை, இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அப்படி ஒரு கேள்வியே எழவில்லை, யார் முதல் பாலினம் என்று. அப்படி ஒன்றை எடுத்தால் அநேகமாக எல்லா வீடுகளிலும் அடிபிடி சண்டையாகத்தான் இருக்கும், அது தீர்வு காணப்பட முடியாத ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே நான் 3 பாலினங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். இந்த 3 பாலினங்களும் ஒன்றை ஒன்று ஒருபோதும் சமமாக ஒப்புக்கொள்ளவே இல்லை என்பது ஒரு உண்மை. இந்த 3 பாலினத்தில் இந்திய சமூகத்தில் மட்டுமல்ல உலகளாவிய அளவில் இந்த குறிப்பான பாலின பாகுபாடு என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாலின பாகுபாட்டை எதிர்கொண்டு முறியடிப்பதற்காக தொடர்ந்து நடைபெற்ற போராட்டங்களின் வழியாக இன்றைக்கு பாலின நிகர்நிலை என்கிற அல்லது பாலின சமத்துவம் என்கிற நிலையை நோக்கி பல்வேறு அடிகளை முன்னெடுத்து வைத்திருக்கிறது உலக மானுட சமூகம். அப்படி பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு ஆண் பெண் பாகுபாடு என்கிற அந்த பாலின பாகுபாட்டை கடப்பதற்கான சமத்துவத்தை நோக்கி நகர்வதற்கான சட்டங்கள் இன்றைக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இயற்றப்பட்டிருக்கிறது. அப்படி இயற்றப்பட்ட சட்டங்களை எல்லாம் தீவிரமாக இன்று முதல் அமுல்படுத்த தொடங்கினால் கூட 281 வருடங்கள் தேவை பாலின பாகுபாட்டை களைவதற்கு, பாலின சமத்துவம் வருவதற்கு என்று ஐநா அவை ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறது. 281 வருடம் தேவை
ஆண் பெண் பாலின சமத்துவத்தை அடைவதற்கு என்று சொன்னால் பெண்கள் 281 வருடம் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று பொருளா? 281 284 3 வருஷத்தில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இது என்ன நம்ம என்ன எலெக்ஷன் கமிஷனா போடான ஓட்டை விட கூட குறைச்சி சேர்த்து சொல்கிறதுக்கு ஒரு முன்ன பின்ன இருக்கலாம் 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளோ வருஷம் தேவைப்படுது. இன்றிலிருந்து பாலின சமத்துவத்தை அடைவதற்கான சட்டங்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அரசாங்கங்கள் எல்லாம் ஆத்மசுத்தியோடு அரசியல் விருப்புணர்வோடு மேற்கொண்டால் கூட இன்றையிலிருந்து 280 சில்லற வருஷம் வந்து தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெண்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்றல்ல, பெண்களை சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலிருந்து ஆண்கள் 280 வருடங்கள் பின்தங்கி இருக்கிறோம். நம்முடைய மனநிலை பெண்களை சமமாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லாத இந்த நிலைதான் இன்றைக்கு நீடிக்கிறது. அப்போ அம்பேத்கர் சொன்னதில் நீங்கள் பாருங்கள், இந்திய சமூகம் ஏற்றத்தாழ்வின் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்று அவர் சொன்னதில் அடிப்படையான பாகுபாடு பாலின பாகுபாடு. இந்த பாலின பாகுபாட்டை போலவே உலகளாவிய அளவில் மத ரீதியான பாகுபாடு என்பது இருக்கிறது. அந்த மத ரீதியான பாகுபாட்டின் அடிப்படையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நாடுகளில் ஏராளமான போர்களும் படுகொலைகளும் கலவரங்களும் நடந்து கொண்டே இருக்கின்றன. நாம் பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். அதை போலவே ஒரு பொருளாதார பாகுபாடு என்பது இருந்திருக்கிறது. இந்த பொருளாதார பாகுபாட்டை களைய வேண்டும் என்பதற்காக காரல் மார்க்ஸில் இருந்து எல்லோருமே தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ காரல் மார்க்ஸ் வந்து அவர் பேசிய அதே காலத்தில் தமிழ்நாட்டில் ஆச்சரியமாக நாம் ஒரு தகவலை தேடும்போது கிடைத்தது. தமிழ்நாட்டில் 1870களில் தரித்திர நாச சங்கம் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். தரித்திர நாசம், அதாவது வறுமையை நாசம் பண்ணக்கூடிய ஒரு சங்கம் என்பது சென்னையை மையமாக வைத்து இயங்கி இருக்கிறது 1870களில். இது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்குவதற்கு முன்பாகவே இது நடந்திருக்கிறது. இப்படி ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. அவர்களுக்கு அடிப்படையாக எது இருந்திருக்கிறது என்றால் மால்தூஸ் தியரி இருந்திருக்கிறது. அதாவது வறுமைக்கு காரணம் மக்கள் தொகை அதிகமாக இருப்பது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினால் வறுமையை ஒழிக்க முடியும். அது ஒழிக்க முடியுமா இல்லையாங்கிறத அவர் காலத்திலே நிறைய பேர் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை, இன்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளலை. அதனால் ஆனால் அப்படி ஒரு கருத்து இருந்திருக்கு, வறுமையை ஒழிப்பதற்கு நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருந்திருக்கிறது. அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் சென்னையில் சென்னை சுவாக்கியானிகள் சங்கம், சென்னை லௌகீக சங்கம், சுயமரியாதை இயக்கம், பகுத்தறிவு இயக்கத்திற்கெல்லாம் ஒரு முன்னோடியான ஒரு அமைப்பாக அப்படி ஒரு அமைப்பு இருந்திருக்கிறது. அந்த அமைப்பு அதனுடைய ஒரு அமைப்பாக இந்த தரித்திர நாச சங்கம் இருந்திருக்கிறது. அப்போ காரல் மார்க்ஸ் தொடங்கி உலகம் முழுவதும் இந்த பொருளாதார பாகுபாடுகளை களைய வேண்டும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி நடந்திருக்கிறது. அதற்கு ஒரு தத்துவார்த்த விளக்கத்தையும் அதன் அடிப்படையில் ஒரு அமைப்பையும் அமைப்பின் அடிப்படையிலே போராட்டத்தையும் உருவாக்குவதற்கான ஒரு விரிந்த ஏற்பாடுகள் உலகளாவிய அளவில் நடந்திருக்கிறது. அதே பாகுபாடு இந்தியாவிலும் பொருளாதார பாகுபாடு இருக்கிறது. அந்த பொருளாதார பாகுபாடு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், பறந்து விரிந்த இந்த நாட்டில் ஒரு விவசாயத்தையே தலைமுறையாக செய்து கொண்டிருக்கின்ற விவசாய தொழிலாளர்களுக்கு ஊசி குத்தக்கூட இடமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பக்கம் நிலம் என்பது இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தியை நீங்கள் பார்த்தீர்களானால் இந்தியாவினுடைய 62% சொத்துக்கள், இந்தியாவினுடைய 62% சொத்துக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில விரல் விட்டு எண்ணக்கூடிய முதலாளிகளின் கையில் இருக்கிறது என்ற புள்ளி விவரத்தை இன்றைக்கு பார்த்தோம். ஆக்ஸ்ஃபாம் என்ற ஒரு நிறுவனம் அவர்கள் ஒரு பாகுபாட்டை சொல்லியிருக்கிறார்கள். உலகத்தினுடைய மக்கள் தொகையில் 10% மட்டுமே இருக்கக்கூடிய அந்த பணம் படைத்த வசதி படைத்த பில்லியனர்ஸ் பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு அன்றாடம் $10 லட்சம் செலவழித்தால் கையில் இருக்கக்கூடிய செல்வத்தை அவர்கள் செலவழித்து முடிப்பதற்கு 440 வருடங்கள் தேவைப்படுகிறது என்று. ஒரு நாளைக்கு $10 லட்சம் செலவழிச்சா கூட 440 வருஷம் செலவழிச்சாலையும் தீராத அளவிற்கு ஒரு பக்கம் செல்வம் குவிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் புத்தக கண்காட்சிக்கு வந்துவிட்டு புத்தகத்தை வாங்கலாமா வேணாவா என்று பாக்கெட்டை தடவி பார்க்கக்கூடிய நிலையும் நம்மிடம் இருக்கிறது. இப்போ இந்த பாகுபாடு என்பது ஒரு பொருளாதார ரீதியான இந்த பாகுபாடு என்பது உலகளாவிய அளவில் இருக்கிறது, அது இந்தியாவிலும் இருக்கிறது. ஆனால் உலகின் மற்ற சமூகங்களில் இல்லாத இன்னொரு கூடுதலான ஒரு பாகுபாடு எது என்று சொன்னால் அது இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடு. இந்த சாதிய பாகுபாடு என்பதுதான் இந்தியாவில் நிலவக்கூடிய பாலின பாகுபாட்டிற்கும் பொருளாதார பாகுபாட்டிற்கும் மத ரீதியான பாகுபாட்டிற்கும் அதுதான் வழிவகுக்கிறது, அதுதான் அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அண்ணல் அம்பேத்கர், தந்தை பெரியார், இடதுசாரி இயக்கங்களுடைய ஆய்வுகள் எல்லாமே கூட அந்த இடத்தில் தான் வந்து நிற்கிறது. அப்போ இன்றைக்கு இந்த சாதியம் என்கிற ஒரு அமைப்பை அது உருவாக்கி இருக்கக்கூடிய இடர்பாடுகளை, அது உருவாக்கி இருக்கக்கூடிய பாகுபாடுகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது?
இதை புரிந்து கொள்வதற்கான அவகாசம், பொறுமை, முயற்சி இதெல்லாம் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்திடம் இருக்கிறதா, தேவையா, இல்லையா என்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 65% இளைஞர்கள். ஒன்றிய அரசினுடைய கணக்கின்படி 15 வயதிலிருந்து 29 வயது வரைக்கும் உள்ள இளைஞர்கள் தான் இன்றைக்கு நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு பேச வேண்டியிருக்கு. அப்போ ஒரு 60-65% அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால், இந்த இளைஞர்கள் தான் ஒரு நாட்டினுடைய துடிப்பு மிக்க சக்தி. இந்த துடிப்பு மிக்க சக்தி தான் நீங்கள் எந்த ஒரு துறையின் வளர்ச்சியையும் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்க போகிறது. அப்போ இந்த சக்தியை நீங்கள் அது ஐநாவினுடைய ஒரு வரையறை 35 வயசு வரைக்கும் இருக்குது. இந்த விவரத்தையெல்லாம் தாண்டி போக 65% மேற்பட்டவர்கள் இளைஞர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இளைஞர்களை எப்படி நாம் அரசியல் மயப்படுத்துவது, எப்படி அவர்களுடைய கருத்துலகத்தை இந்த சமூக பற்றுள்ளவர்களாக மாற்றி அமைப்பது என்று வருகிற போது, இந்த இந்திய சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடிய எல்லா விதமான பாகுபாடுகளுக்கும் அடிப்படையாக சாதிய பாகுபாடு என்ற ஒன்று இருக்கிறது. இந்த சாதிய பாகுபாட்டை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது? இந்த சாதிய பாகுபாட்டுக்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் தேர்தல் அரசியலை மனதில் வைத்துக்கொண்டு யோசித்தால் நிச்சயமாக அதை நோக்கி நாம் நகரவே முடியாது. தேர்தல் எப்போதும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 5 ஆண்டுகளுக்கு இடையிலும் வேறு வேறு தேர்தல்கள் வரும். ஒருவேளை இதே நிலை நீடித்தால் தேர்தல் வராமலும் போகும். ஆனால் இதையெல்லாம் மீறி நான் ஏதோ ஒரு மிரட்டலுக்காக சொல்லலை. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது. ஆவுன்னா இவங்க பாஜக பூந்துருன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு. அது என்ன பூச்சாண்டியா, பூந்தா பூருட்டுமே அப்படின்றாங்க. அது வந்தால் தான் தெரியும். மத்திய பிரதேசத்தில் நியூஸ் பேப்பரில் இங்கே பஜ்ஜி சுரிச்சு கொடுத்தானாவே நம்ம முறைச்சிக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு மத்தியான சாப்பாட்டை நியூஸ் பேப்பரை விரித்து அதில் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அது வந்தால் தான் தெரியும் நமக்கு அது என்ன பாடுபடுத்துன்னு. அப்போ தேர்தல் வராமல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கானா? இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனே அவங்க கையில் இருக்குது. அதனால் தேர்தல் நடக்கும், ஆனால் நம்ம யாரும் ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகமா ஆகாதா என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டியிருக்கிறது. அப்போது இந்த தேர்தலுக்கு அப்பால் போய் தான் நீங்கள் சாதி அரசியலை, சாதியினுடைய கட்டுமானத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், சாதி உண்மையில் நமக்கு எல்லாருக்கும் வெளியில் இருக்கக்கூடிய ஒன்றாக நாம் நினைத்து பேசுவது என்பது ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. சாதியை பற்றி 10ஆம் பொதுவாக எவ்வளவு நேரமானாலும் பேசலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சாதியம் மோசமானது, அது மனிதர்களை பாகுபடுத்தக்கூடியது, இன்னொரு சாதியை சமமாக நினைக்காது, ஒதுங்குவதும் ஒதுக்குவதும் தான் சாதியின் புத்தி என்றெல்லாம் நீங்கள் 10ஆம் பொதுவாக பேசிக்கொண்டிருப்பதில் பிரச்சனை இல்லை. ஆனால் குறிப்பாக ஏதாவது ஒரு சாதியை சொல்லி இந்த சாதியினுடைய நடவடிக்கை சரியில்லை, இது தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்களுக்கு இடையூறாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு சாதியை நீங்கள் குறிப்பிட்டு பேசினால் அந்த நிமிஷத்திலேயே அது பெரிய பிரச்சனையாக மாறிடும். அப்போது சாதியத்தை பற்றி பேசுவது என்பது நாம் எல்லோரும் சேர்ந்து நம்மை பற்றி பேசுவது என்று தான் நான் புரிந்து கொள்கின்றேன். இந்த சாதி ஏன் எல்லா அடிப்படை பாகுபாடுகளுக்கும் அடிப்படை என்று சொல்கிறேன் என்றால், சாதிதான் மனிதர்களை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய இயற்கை வளங்களை, இந்த நாட்டின் பொது சொத்தை, இந்த நாட்டினுடைய அறிவு வளங்களை, பண்பாட்டு அதிகாரத்தை, அரசியல் அதிகாரத்தை எல்லாவற்றையுமே சாதியின் அடிப்படையில் பாகுபாடாக பிரித்து வைத்திருக்கிறது. சாதி அடுக்கின் உச்சத்திலிருந்து, சாதி அடுக்கு என்பது கிட்டத்தட்ட நம்முடைய கோயில் கோபுரங்களைப் போலத்தான் இருக்கிறது. அந்த கோயில் கோபுரத்தின் அஸ்திவாரத்திலே எப்படி அது பூமிக்குள் மறைந்திருக்கிறது, அகன்றிருக்கிறதோ அதை போல நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் அடித்தளத்தில் இருக்கிறார்கள். உச்சியிலே எண்ணிக்கையில் சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் உச்சியிலே இருக்கிறார்கள். மேலிருந்து கீழாக இருக்கக்கூடிய இந்த சாதி அமைப்பில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு அடுக்கிலும் ஒவ்வொரு சாதி அடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடுக்கை நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மாற்றிக்கொள்ளவே முடியாது. சாதி என்பது அதனுடைய குணத்தை பற்றி நாம் பேசுகிற போது, சாதி என்பது அது இன்னொரு சாதிக்கு சமமற்றதாகத்தான் எல்லா சாதியும். நீங்கள் யாராவது ஒரு சாதியை இங்கே இருக்கிற யார் வேணாலும் நீங்கள் எழுந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட எதுக்கு வம்பு, உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்கள் சாதிக்கு இணையாக இன்னொரு சாதியை உங்களால் கற்பனை பண்ண முடியுமான்னு பாருங்கள். உங்கள் சாதிக்கு இணையாக சமமாக இன்னொரு சாதியை நீங்கள் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்த்துட்டு நீங்கள் அப்படியே மெதுவாக சொல்லுவீங்க, சார் நம்ம சாதிக்கு இணையாக இன்னும் இது வரைக்கும் எந்த சாதியுமே கிடையாது, இவன் பாட்டுக்கு மேடையில் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் நினைப்பீங்க. அப்போ சாதி என்பதனுடைய குணமே அதுதான். ஒரு சாதியும் இன்னொரு சாதியை சமம் என்று ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் அரவிந்த் பனகாரியா ஒரு புள்ளிவரத்தை சொல்லுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியினுடைய எண்ணிக்கையை அவர் சொல்லுகிறார். நம்ம தமிழ்நாட்டில்
கிட்டத்தட்ட டிஎன்பிசி அப்ளிகேஷன் திருப்பி பார்த்தோம்னா தான் எல்லா சாதி பட்டியலும் நமக்கு ஞாபகத்தில் வரும். உடனே கேட்டாலும் நமக்கு ஒரு 10 சாதி தான் தெரியும். அப்போ ஒரு 400 சில்லற சாதி இருக்குங்க பட்டியல் சமூகத்தில். ஒரு 77 36 சாதிகள் பட்டியல் பழங்குடி இப்படி வந்து நம்ம கணக்கு போட்டோம்னா தமிழ்நாட்டில் ஒரு 400 சொச்சம் சாதி இருக்குது. ஆனால் அரவிந்த் பனகாரியா அவர் 2011 சென்சஸ் அடிப்படையில் அவர் ஒரு கணக்கு சொல்கிறாரு. இந்தியாவுடைய சாதியின் பெயரை எல்லாம் வரிசையாக எழுதி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படித்தால் 355 நாள் சாதி பேரை படிக்கணுமா. சாதி பேரை படிக்கிறதுக்கே உங்களுக்கு 355 நாள்னா சாதியை ஒழிக்கிறதுன்னு பேசுறதுன்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்க, எத்தனை தலைமுறை ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ சாதி இருக்குன்னு சொல்கிறாருன்னா அவர் 47 லட்சம் பெயர்களில் சாதிகள் உட்சாதிகள் இருக்கிறது. இந்த 47 லட்சம் பெயர்களில் இருக்கக்கூடிய சாதி உட்சாதியில் ஒன்று கூட இன்னொரு சாதியை சமம் என்று ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் அந்த சாதியா, ஆமாம் அந்த சாதி, அவரும் எங்கள் சாதி தான், அப்போ 2 பேரும் சமானா? இல்லை அவர் அதில் உட்பிரிவு, அது நாங்கள் உட்பிரிவு இது. இப்போ சாதி என்பது மனிதர்களை சமமற்றவர்களாக பிரித்திருக்கிறது மட்டுமல்ல, அவர்கள் எங்கே வாழ வேண்டும் என்று நிர்பந்தித்திருக்கிறது. எந்த கடவுளை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும் என்று எல்லாவற்றையுமே சாதி தீர்மானித்திருக்கிறது. நாம் எந்த கடவுளை வணங்க வேண்டும், எப்படி வணங்க வேண்டும், யாருக்கு பின்னாடி வணங்க வேண்டும் அல்லது யாருக்கு தெரியாமல் வணங்க வேண்டும், இந்த வம்பே வேண்டாம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோயிலுக்கு உள்ளே வராதுன்னு வெளியே கலத்தி விடுறதும் முடுக்கி விடுறதும் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து நீங்கள் சாதி அடிப்படையில் தான் நீங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு குளத்தில் யார் வந்து புழங்கலாம், ஒரு கிணத்துல யார் புழங்கலாம், ஒரு கோயிலுக்குள்ளே யார் நுழையலாம், ஒரு சுடுகாட்டுக்குள்ளே யார் போகலாம். நான் வந்து ஒரு கதை எழுதியிருந்தேன். சுடுகாட்டுக்கு நிறைய ஊரில் வந்து சுடுகாட்டுக்கு போகிற வழியில் பிரச்சனை, நிறைய இடங்களில் சுடுகாடே பிரச்சனை. நான் அதனால் ஒரு கதையில் என்ன எழுதியிருந்தேன்னா, எதுக்கு வந்து அந்த இறந்து போனவனை வந்து பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வந்து பேங்க்லேயே வைக்க போகிறோம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு அழகு பார்க்க முடியுமா? அது அழுகக்கூடிய ஒன்று தான். அதில் சென்டிமெண்டெல்லாம் கலத்தி வச்சிட்டோம்னா அதை புதைக்கத்தான் வேணும், இல்லைனா எரிக்கத்தான் வேணும். நம்ம தாசில்தார்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாரு, அவர் இப்போதைக்கு எதாவது பாருங்கள், நாங்கள் திட்டமிட்டு எதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நான் அந்த கதையில் என்ன எழுதியிருந்தேன்னா, பணத்தை கொண்டு போய் தாலுகா ஆஃபீஸில் வச்சுருவோம். அவருக்கு எப்போ நேரம் இருக்குதோ அப்போ இந்த பிரச்சனையை பேசி சுடுகாட்டுக்கு ரோடு போட்டோ அல்லது சுடுகாடை பார்த்தோ கண்டுபிடிச்சோ அவர் கொண்டு போய் புதைச்சிக்கிட்டு போட்டோம். நமக்கு என்ன வந்து அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆத்தானாலையும் வரப்போகிறதில்ல, ஐயானாலையும் வரப்போகிறதில்ல, தாசில்தார் வச்சுக்கிட்டு அவர் பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் என்று எழுதியிருந்தேன். அப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் வாழ்கிற இடத்துலையும் பிரச்சனை, வழிபடுற இடத்துல பிரச்சனை, சாவர இடத்துல பிரச்சனை, புதைக்கிற இடத்துல பிரச்சனை. இது எல்லாமே எதுக்கு அடிப்படையாக இருக்குன்னா சாதி தான் அடிப்படையாக இருக்குது. அப்போ இந்த சாதி என்பது நீங்கள் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிட்டு கொண்டே இருக்கிறது. அதுதான் உங்களுடைய இயற்கை வளங்களை அனுபவத்திலிருந்தும் பொது சொத்துக்களை அனுபவிப்பதிலிருந்து அரசியல் அதிகாரங்களை அனுபவிப்பதிலிருந்து. நீங்கள் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் 4 கொட்டக்காட்சியந்தல் அங்கெல்லாம் என்னாச்சு, பல ஆண்டுகளாக தேர்தலே நடக்காமல் இருந்துச்சு. அப்போ வந்து அன்னைக்கு வந்து கலைஞர் ஆட்சியில் அன்னைக்கு உதயசந்திரன் கலெக்டர், சு வெங்கடேசன் இவங்கெல்லாம் அன்னைக்கு தலையிட்டு அந்த தேர்தலை நடத்தி அவர்களை எல்லாம் அன்னைக்கு கொண்டு வந்து தேர்தலை நடத்த வச்சாங்க. ஆனால் இன்றைக்கும் கூட பல இடங்களில் ஏறத்தாழ 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள் இவர்களெல்லாம் கூட சாதியின் அடிப்படையில் அவர்களுக்குள் பிரிவினைகள் இருக்கிறது. அப்போ நீங்கள் எல்லா இடங்களிலுமே நீங்கள் சாதி என்பது அரசியல் அதிகாரத்தை அனுபவிப்பது, ஒரு கல்வி உரிமையை பெறுவது, எல்லாவற்றிலுமே சாதி தலையிட்டு கொண்டிருக்கிறது. அப்போ இந்த சாதி என்கிற ஒன்று தான் சகல விதமான பாகுபாடுகளுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ற போது அந்த சாதியத்தை எதிர்த்த போராட்டத்தை முன்னெடுப்பதும் அந்த சாதிய போராட்டத்துக்கு எதிரான அடையக்கூடிய வெற்றிகளில் தான் ஒரு சமூகத்தினுடைய முன்னேற்றம் இருக்கிறது என்ற அடிப்படையிலும் தான் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், இடதுசாரி இயக்கங்கள் அனைத்தும் தங்களுடைய படிகளை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் வந்து பார்க்கும்போது இந்த சாதியை வந்து வெறுமனே இன்றைக்கு இருக்கக்கூடிய வெளிப்படையான சாதியின் பெயர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதி அமைப்புகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட சாதிகளினுடைய நடவடிக்கைகள் இவற்றை வைத்துக்கொண்டு வெறுமனே அவர்களுக்கு எதிராக நாம் இந்த சாதி என்கிற ஒன்றை வந்து கட்டமைக்க போகிறோமா, அல்லது சாதியினுடைய தோற்றம் அது எதிலே தங்கியிருக்கிறது, அதை எவ்வாறு நாம் முறியடிப்பது என்கிற இடத்திற்கு போக வேண்டும் என்றால் நாம் வரலாற்றுக்குள் செல்ல வேண்டியிருக்கிறது. இப்போ வரலாற்றுக்குள் செல்லுகிற போது நீங்கள் சாதி எப்படி தோன்றியது என்பதை பற்றி அண்ணல் அம்பேத்கர் மிக விரிவாக ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார். அவர் இந்தியாவில் சாதிகள் என்கிற ஒரு ஆய்வு கட்டுரையையும் பிறகு அவரே தான் சாதியை ஒழிப்பது எப்படி என்கிற ஒரு ஆய்வையும் நடத்தியிருக்கிறார். இந்த சாதி ஒழிப்பு என்பதை அண்ணல் அம்பேத்கர் அவர் எழுதி அது வெளியிடப்படாமல் போன ஒரு சூழ்நிலையில் உடனடியாகவே இங்கு பெரியார் அதை தமிழ்படுத்தி அடுத்த சில வாரங்களிலேயே இங்கு தமிழ்படுத்தி அது இங்கே தமிழிலே வெளியாகி இருக்கிறது. அநேகமாக சாதி ஒழிப்பு பற்றிய அந்த அம்பேத்கருடைய உரை குறிப்பு
உடனடியாக இந்திய மொழிகளில் ஒன்று கொண்டு வரப்பட்டது என்றால் அது தமிழில் தான், அது பெரியாரால் தான் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்போ இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள அண்ணல் அம்பேத்கர் போகும்போது அதற்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏற்கனவே சமூகத்தில் இருந்த வர்ணாசிரம கோட்பாடு, அந்த வர்ணாசிரம கோட்பாடு எப்போது அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலப்புகள், வர்ணம் என்றால் 4, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள் என்று 4 வர்ணம் இருக்கிறது. இந்த வர்ணம் 4 என்று இருப்பதைப் போலவே வர்ணத்தில் இல்லாதவர்கள் அவர்ணர்கள் என்று வைக்கப்பட்டார்கள் ஒழிய அவர்கள் பஞ்சமர்கள் என்றோ 5ஆமர்கள் என்றோ அல்லது பஞ்சவர்ணர்கள் என்றோ சேர்த்து கொள்ளப்படவில்லை என்பது நமக்கு வரலாற்றிலிருந்து தெரிய முடியும். அப்போ இந்த 4 வர்ணங்கள், அதை போலவே தனி மனித வாழ்க்கையை அவர்கள் பிரம்மச்சரியம், கிருகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று 4ஆக பிரித்தார்கள். இந்த 4 பிரிவு ஆசிரமம். இந்த வர்ணமும் இந்த ஆசிரமும் சேர்ந்ததுதான் வர்ணாசிரமம். இந்த வர்ணாசிரமம் என்கிற இந்த கோட்பாட்டை நீங்கள் வகுத்தவர்களை பார்த்தால் எடுத்த எடுப்பிலேயே இந்த வர்ணமும் பெண்களுக்கு கிடையாது. மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு வர்ணம் கிடையாது. ஏன் அப்படின்னா பெண்களுக்கு தனி அடையாளம் கிடையாது. அவர்கள் திருமணத்திற்கு முன்பு வரை தந்தையின் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள், திருமணத்திற்கு பிறகு கணவனின் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள், கணவனுக்கு பிறகு அவர்கள் மகனின் வர்ணத்தைச் சேர்ந்தவர்கள். பெண்களுக்கு வர்ணம் கிடையாது. பெண்களுக்கு ஆசிரமமும் கிடையாது. ஆசிரமம் என்று சொன்னால் அந்த பிரம்மச்சரிய காலம் என்பது கல்வி கற்பதற்கான காலம். பெண்களுக்கு ஆசிரமம் இல்லை, பிரம்மச்சரியம் இல்லை என்று சொன்ன உடனேயே அம்பேத்கர் அதை எழுதுகிறார். பெண்களுக்கு வர்ணமும் இல்லை, ஆசிரமும் இல்லை என்று சொன்னதன் மூலமாக எடுத்த எடுப்பிலேயே போட்டியாளர்களில் 50% கழித்து கட்டிவிட்டான் மனு என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் பிரம்மச்சரிய காலம், அந்த பிரம்மச்சரிய ஆசிரம காலத்தில் தான் நீங்கள் கல்வி கற்க முடியும். அந்த கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பை பெண்களுக்கு மனுஸ்மிருதி மறுத்தது. அப்போ நீங்கள் அந்த பிரம்மச்சரியத்தில் நீங்கள் அந்த கட்டத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருந்தது. அதைக்கு அடுத்தது கிரகஸ்தில் வரும்போது நீங்கள் பெண்ணானவள் கல்வி கற்காமலேயே அவள் ஒரு இல்லத்து அரசியாக வருகிறாள். அதுக்கு பிறகு வானப்பிரஸ்தம். இந்த வானப்பிரஸ்தம் என்பது குடும்பத்தின் எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றிவிட்டு அவர்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறி வாழ முடியுமா என்று வெளியே போயிட்டு வர்றது, இதுதான் வானப்பிரஸ்தம். அதுக்கு பிறகு நிரந்தரமாகவே சந்நியாசம் என்று 4 கட்டங்களாக வாழ்க்கையை பிரித்திருக்கிறார்கள். இந்த 4மே பெண்களுக்கு கிடையாது என்று அவர்கள் சொன்னதன் மூலமாக அதைத்தான் அம்பேத்கர் துல்லியமாக கணக்கிட்டு சொன்னார். போட்டியாளர்களில் 50% கழித்து கட்டிவிட்டார்கள் என்று. இப்போ வர்ணமாக பிரித்த போது இந்த வர்ணங்களுக்குள் கலப்பு ஏற்படக்கூடாது என்று அவர்கள் திட்டவட்டமாக தடைகளை விதித்திருந்தார்கள். அதை மீறி மனித சுபாவத்தின் அடிப்படையில் கலப்புகள் நடப்பது என்பது இயல்பானது. நீங்கள் என்னதான் எத்தனை ஊரை எரிச்சாலையும் எத்தனை ஆணவ கொலை பண்ணாலையும் காதல் என்பது நடந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பூ மலர்வதைப் போல, ஒரு காற்று வீசுவதைப் போல, அன்றாடம் சூரியனும் சந்திரனும் வந்து போவதைப் போல மனித சுபாவம் காதல் என்பது. அது கத்தி, குத்து, ரத்தம் இதுக்கெல்லாம் பயப்பட்டுக்கிட்டுலாம் இருக்காது. அப்போது நீங்கள் வர்ணம் அவங்களுக்குள் கலப்பு ஏற்படக்கூடாது என்று நீங்கள் சட்டம் போட்டு எழுதி வைத்தாலும் கூட வர்ணங்களுக்குள் கலப்பு நடக்கிறது. அப்படி கலப்பிலே 2 வெவ்வேறு வர்ணத்தை சேர்ந்த ஆணும் பெண்ணும் கலந்து அவர்களுக்குள் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை எந்த வர்ணத்தை சேர்ந்தது என்று வருகிற போது வர்ணங்கள் கலப்பிலே பிறந்த குழந்தைக்கு வர்ணம் கிடையாது, அது சாதி என்று சொல்லுகிறார்கள். அம்பேத்கருடைய ஆய்வில் அதை துல்லியமாக சொல்கிறார். அப்போ வர்ணத்தில் கலந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வர்ணம் கிடையாது, சாதி தான் என்று வருகிற போது அந்த சாதியை 2ஆக பிரிக்கிறார்கள். மேல் வர்ணத்து ஆணும் கீழ் வர்ணத்து பெண்ணும் சேர்ந்து பிறந்தால் அது தொடத்தக்க சாதி, அனுலோமம். லோமம் என்றால் இதுதான், ஹைகோர்ட்டு தான். அதாவது இயல்பாக படிக்கிற ஹைகோர்ட்டாக இருந்தால் அது அனுலோமம். அது அனுலோமம், இயல்பாக படிஞ்சிருது. சில பேருக்கு என்ன ஜெல்லு போட்டு தடவினாலையும் படியாது, வணங்காமுடியாக இருக்கும். அந்த வணங்காமுடியாக இருக்கிறதுக்கு பேர் பிரதிலோமம். அந்த பிரதிலோமத்துக்கு அர்த்தம் என்னன்னா தொடக்கூடாத சாதி. எப்படி அது தொடக்கூடாத சாதினா, மேல் வர்ணத்து பெண் கீழ் வர்ணத்து ஆணோடு சேர்ந்து பிறந்தால் அந்த குழந்தைக்கும் வர்ணம் கிடையாது, அது சாதி தான் அந்த குழந்தைக்கு. அந்த சாதி தொடத்தகாத சாதி, அது பிரதிலோமா சாதி. அப்போ சாதியினுடைய தோற்றத்தை நாம் தேடி போனால், அதற்கான தத்துவார்த்த விளக்கத்தை தேடி போனால், வர்ணம், ஆசிரமம், வர்ண கலப்பு, வர்ண கலப்பில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வர்ணம் கிடையாது, சாதி. அந்த சாதியை 2ஆக பிரிக்கிறார்கள். அது பிரதிலோமா சாதி, அனுலோமா சாதி என்று வருகிறது. இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த தீண்டாமை என்பது எங்கே வருகிறது என்றால், தீண்டாமை என்பது பெண்ணை முன்னிட்டு வருகிறது. பெண் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே இறங்கி காதல் வயப்பட்டு
வேறு ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவனை ஆண் என்ற ஒரு காரணத்திற்காகவே விரும்பி மணமுடித்தோ அல்லது அவர்களுக்குள் கலப்பு ஏற்பட்டோ ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்வது என்பது பாவகரமான செயல் என்ற பார்வை அங்கிருந்து இருக்குது. நம்ம எல்லார் மூளைக்குள்ளேயும் மனு கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துருக்கான் அப்படிங்கிறது தான் கடைசியாக நடந்த கவின் படுகொலை வரைக்கும் நம்ம பார்க்குறோம். மனு செத்து போல திருநெல்வேலியில் இருக்கான், சொல்ல முடியாது, சென்னையிலையும் இருக்கலாம். அதனால தானே இப்போ ஆணவ படுகொலை தடுக்க தனி சட்டம்னு போடுறோம். அப்போ நீங்கள் பாலின பாகுபாடு என்று நான் ஒரு பாகுபாடு சொல்லுகிற போது அந்த பாகுபாடு எங்கிருந்து வருது? பெண் மீதான ஒடுக்குமுறைகளுக்கு மிக அடிப்படையான காரணம் என்ன வருதுன்னா, பெண் மீதான ஒடுக்குமுறை என்பது அவள் சொந்த சாதிக்குள் வளர்ந்து சொந்த சாதிக்குள்ளேயே திருமணம் செய்து வேறு சாதியினுடைய ரத்தம் தன்னுடைய உடலுக்குள் கலப்பதை அவள் அனுமதிக்க கூடாது என்ற நிலையிலிருந்து தான் இந்த தூய்மைவாதம் பேசப்படுகிறது. இந்த சாதி தூய்மை, இரத்த தூய்மை, புனிதம், தீட்டு என்கிற இந்த விஷயத்திலிருந்து தான் இதெல்லாம் உருவாகிறது. அப்போ நீங்கள் சாதியை ஒழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வர்ணாசிரம கோட்பாட்டை நீங்கள் விமர்சித்து தமிழ் சமூகத்தில் தொடர்ச்சியான உரையாடல்களை நாம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது. அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை இன்றைக்கும் சரி என்று பேசுவதும் அது எப்போதும் மாறாத ஒரு தத்துவம், அது சமூகத்திற்கு தேவை என்று சொல்லக்கூடிய சனாதனம் என்கிற ஒரு கருத்து. சனாதனம் என்றால் வேறு ஒன்றுமல்ல, சனாதனம் என்றால் அது எப்போதும் மாறாதது என்று சொல்லக்கூடியது தான். எப்போதும் மாறாமல் இருப்பது தான் சனாதனம். சமூகத்தின் நிலையும் சனாதனத்தின் அடிப்படையில் இருக்குது, அது மாறாதது என்று ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், அப்படி சொல்பவர் உட்பட எல்லோருமே மாறி இருக்கிறார்கள் என்பதுதான். நினைத்து பாருங்கள், ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு நாமெல்லாம் இப்படி சென்னையினுடைய ஒரு மையமான இடத்தில் இப்படி மைக் வைத்துக்கொண்டு இவ்வளவு அலங்காரங்களோடு இவ்வளவு ஏற்பாடுகளோடு இப்படியெல்லாம் பேச முடியும், வெளியிலே நடமாட முடியும், நம்முடைய குழந்தைகளும் பெண்களும் சரிசமமாக இங்கு அமர்ந்து ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுமில்லாமல் உங்களால் கற்பனை செய்து கொண்டு முடியுமா? அதெல்லாம் முடியாது. இப்போ எங்கே இருக்குது சனாதனம்? இல்லையே. இத்தனை ஓட்டல்கள் எதுக்கு இருக்குது? இத்தனை வண்டி வாகனங்கள் எதுக்கு இருக்குது? இவ்வளோ பெரிய கட்டடங்கள் எதுக்கு இருக்குது? கடல் தாண்டி போகிறது எதுக்கு நடக்குது? எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் உண்ணும் உணவு, உடுத்தும் உடை, வசிக்கும் இடம், வழிபடும் முறை. இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, ஒரு அடுக்குமாடி குறுகிற மாட்டை ஓட்டிகிட்டு போகலன்னோட பொம்மை மாட்டை வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணுறதை பார்த்தீங்கல்ல. கோயிலில் மணி அடிக்கிறதுக்கு பதிலாக மணி ஆட்டுறதுக்கு பதிலாக அதை செல்ஃபோனில் ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுற நேரத்தில் செல்ஃபோனை ஆன் பண்ணி மணி ஆட்டுற சத்தத்தை கேட்டுக்கிட்டு வேலையை முடிக்கிறதெல்லாம் நடந்திருக்குல்ல. எது சனாதனம்? சனாதனம் அது சனாதனம்ன்றது மாறாதுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாமே மாறும். அதானே மார்க்ஸ் சொன்னார், எல்லாமே மாறும், எதுவும் மாறாதுன்றது உட்பட எல்லாமே மாறும். அதானே நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் எதுவும் மாறாது, அதுதான் சனாதனம். அந்த சனாதனம் தான் இந்து மத கோட்பாடு, அந்த சனாதனம் தான் இந்தியாவை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இந்த வாதங்களையும் நாம் இன்றைக்கு தமிழ் சமூகத்திடம் திறந்த மனதோடு நாம் பேச வேண்டியிருக்கிறது. இப்போது நாம் இந்த தலைப்புக்குள் வந்தால், கருப்பு சிவப்பு நீலம் கைகோர்க்கும் காலம் என்று சொல்லுகிற போது நாம் உண்மையில் கைகோர்ப்பு இந்த தலைப்பே எனக்கு சில விஷயங்களை உணர்த்தது. இவ்வளோ நாளாக நம்ம கை கோக்காமல் இருக்கிறோம் போல அப்படின்னு ஒரு கேள்வியை கொஞ்சம் உறுத்துது. சரி, கை கோக்காமல் இருக்கிறோம்னா ஏன் கை கோக்காமல் இருக்கிறோம்? சரி, கை கோக்கிறதுனா யாருக்கு எதிராக கை கோக்கிறது? இப்போ யாருக்கு எதிராக கை கோக்கிறது அல்லது யாருக்காக கை கோக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் யாருக்காகவும் தனிப்பட்ட நபர்களுக்காக இல்லை, தமிழ் சமூகத்திற்காக கை கோர்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ தமிழ் சமூகத்துக்காக கை கோர்க்கிறதுனா தமிழ் சமூகத்துக்கு இன்றைக்கி என்ன அவ்வளோ பெரிய ஆபத்து வந்துருச்சு, என்ன அவ்வளோ ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சமூகத்தையே அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன வர்ணாசிரமம், அந்த சனாதனம் என்ற அந்த கொள்கைக்கு நோக்கி தமிழ் சமூகத்தை மறுகட்டுமானம் செய்வதற்கு அவர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மறுகட்டுமானம் செய்வதற்கு முயற்சிக்கிற போது நாம் சாதி என்கிற ஒன்றை எதிர்த்து இதுவரை நடத்திய போராட்டங்கள், அதன் வழியாக அடைந்த முன்னேற்றங்கள், இவை எல்லாவற்றையுமே நீங்கள் கைவிட வேண்டியிருக்கும் அல்லது பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ நீங்கள் தமிழ் சமூகம் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் அல்லது இந்திய சமூகம் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இந்திய பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், கல்வியில் நாம் அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இவை எல்லாவற்றையுமே நாம் மீண்டும் இழந்து வேறொரு இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். இதை நான் சொல்லுகிற போது அச்சமூட்டுவதற்காகவோ அல்லது பாஜக பூந்துரும் அப்படின்னு மிரட்டுறாங்க, எங்களை பீழா விடுறாங்க,
பூச்சாட்டி காட்டுறாங்கன்னு சொல்லி சொல்கிறதாங்களே, அந்த வாதத்துக்குள்ளதெல்லாம் நான் சொல்லலை. அதெல்லாம் அற்பத்தனமான வாதம். இன்றைக்கு கூட ஒரு முகநூலில் ஒரு பதிவு பார்த்தேன். நவம்பர் 13ஆம் தேதி தான் தந்தை பெரியார் என்று பெயர் வைத்தார்கள். அந்த பெயரை திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு கூட்டம் வந்து சொல்லிருந்துச்சு. எனக்கு கூட தோணுச்சு, அப்போ மீனாம்பால் தான் கொடுத்தாங்க, போய் அவங்கள கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்ருமா சைஸா அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். ஏன்னா அவங்க தான் கொடுத்தவங்க, அவங்க தலைமையில் தான் பெண்கள்லாம் கொடுத்தாங்க, போய் கூட்டிகிட்டு வாங்கப்பா, அப்படியே பெரியார் இருப்பார், அவரையும் கூட்டிகிட்டு வாங்க, இங்கேயே வந்து நாங்கள் எங்கள் சொந்த செலவில் மேடை போட்டு கொடுக்குறோன்னு சொல்லலாம் நினச்சோம். அப்போ இது வந்து ஒரு முயற்சி, அந்த சனாதனத்துக்கு திரும்பி போகிறதுக்கான ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்லணும்னா, நான் ஆப்கனை சொல்லுவேன். ஆப்கன் வந்து அவங்க ஒரு ஒரு அரசியல் தலைமையின் கீழ், ஒரு இடதுசாரி அரசியல் தலைமையின் கீழ் அந்த சமூகத்தை ஒரு சோசலிஸ்ட்டை நோக்கி வந்து வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அந்த சமூகம் அடைந்திருந்த கல்வி, பொருளாதாரம், வாழ்க்கை தரம், இதிலெல்லாம் அடைந்திருந்த பல்வேறு முன்னேற்றங்களை அந்த சமூகம் இன்றைக்கு தாலிபான்கள் கையில் சிக்கிய பிறகு அது இழந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பெண்கள் மீண்டும் கதவுக்கு பின்னால் இருக்க வேண்டியவர்கள், அவர்கள் பொதுவெளியிலே நடமாட வேண்டியவர்கள் அல்ல என்று அவர்களுக்கு உடை கட்டுப்பாட்டிலிருந்து, படிப்பு கட்டுப்பாட்டிலிருந்து, நடமாடும் சுதந்திரம் வரை அனைத்தும் இன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. சமீபத்திலே ஆப்கனுடைய ஒரு அமைச்சர் வந்தபோது பெண் ஊடகவியலாளர்கள் அவர் முன்னால் அமர்ந்து அந்த செய்தியாளர் கூட்டத்தில் பங்கெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் மறுத்ததாக சொன்னார்கள். இன்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய எத்தனை பெண்கள் அதை சகித்து கொள்ள முடியும்? அல்லது இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் தான் எத்தனை பேர் நாம் சகித்து கொள்ள முடியும்? ஒரு அநீதி நடக்கிற போது அல்லது ஒரு பாரபட்சம் நடக்கிற போது உங்கள் கண் முன்னால் ஒரு பாலினம் அவமதிக்கப்படும் போது நாம் அதை எப்படி ஆண் பெண் என்று பார்த்து கொண்டு பொறுமை காக்க முடியும்? ஆனால் அந்த நிலைமை இங்கு வருவதற்கு வெகு நாள் இல்லை. இன்றைக்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எழுதுகிறாரு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்கணும், 3ஆக பிரிக்கணும், எங்கள் மாவட்டத்தோடு பிரித்து கொடுத்தீங்கன்னா முதலமைச்சராகிக்கணும்னு சில பேர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் வந்து நீங்கள் உங்கள் கட்சிக்குள்ளே தேர்தல் நடத்தினா கூட இப்போ முதலமைச்சர் ஆக முடியாது போல், அப்படி இருக்கிறீங்க. அதனால் வந்து அங்கேயே 2 கேண்டிடேட் வந்துருச்சு இப்போ, அதனால் இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, பாரத் 2.0 என்று. அந்த பாரத் 2.0வில் இந்தியாவை 75 மாநிலங்களாக பிரிக்க வேண்டும். அந்த 75 மாநிலங்களாக பிரிக்கும்போது தமிழ்நாடு வந்து கோயம்புத்தூர் 1, இங்கே யாரோ கொஞ்சம் பேர் உளறிட்டு இருந்தாங்க நம்ம நினச்சோம்ல, அதை தியரைஸ் பண்ணுறாங்க, ஒரு புத்தகம் எழுதுகிறார்கள் பாரத் 2.0 என்று. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் வேலையை மையப்படுத்தி தமிழ்நாட்டை 3ஆக பிரிக்கணும்னு சொல்கிறாங்க. அது இன்னொரு மையம் வந்து மதுரையோ இன்னொன்று நினைக்கிறேன் தெற்க, இப்படி வந்து ஒரு 3ஆக தமிழ்நாட்டை பிரிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்தியாவை 75 மாநிலங்களாக பிரிக்க வேண்டும். இது போன்ற சிறு சிறு மாநிலங்கள் தான் ஆள்வதற்கு ஒரு பக்கம் அகண்ட பாரதம்னு பேச வேண்டியது. என்ன உங்களுக்கு புரியுதா? ஏதாவது பக்கத்து நாட்டையும் சேர்த்து ஒரு பக்கம் அகண்ட பாரதம்னு பேசுறது, இன்னொரு பக்கம் இந்தியாவை வந்து 75ஆக துண்டாடணும்னு பேசுறது. அப்போ இந்த 75ஆக துண்டாடுவது என்பது என்னன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே காஷ்மீரில் அதை ஒரு சோதனை முயற்சியாக அவர்கள் செய்து பார்த்து விட்டார்கள். அந்த முயற்சியை இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும் விரிவுபடுத்துவதற்காக அதுக்கு ஒரு தத்துவார்த்த அடிப்படையை உருவாக்குவதைப் போல அவர்கள் இன்றைக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது பாரத் 2.0வில் 75 மாநிலம். அந்த 75 மாநிலத்தில் என்ன சிறப்பம்சம்னு சொல்லி சொன்னால், அது தர்மத்தின்படி நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான், கோடு வேர்டு வந்து டீகோட் பண்ணி படிச்சிட வேண்டியதான். அது தர்மத்தின்படி நடக்கும். அறத்தின்படி நடக்கும்னா நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அறம் என்று சொன்னால் அது வேறு, அது ஒரு வாழ்க்கை நெறி. தர்மம் என்று சொன்னால் அது சனாதன தர்மம், சாதிக்குரிய தர்மம், நியமம். ஒவ்வொரு சாதிக்கும் உதாரணமாக ஸ்திரீ தர்மம் நிறைய பேர் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கான், வந்து யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஸ்திரீ தர்மம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வந்து அதை வந்து கன்னிகாதானம் செய்யணும், ருதுவடைவதற்கு தமிழில் தான் பேசுகிற மாதிரியே தெரியுது. ஆனால் ஒரு மொழியும் நம்ம ஒரு வார்த்தை கூட நமக்கு புரிய மாட்டேது. ருதுவடைகிறதுக்கு முன்னாடியே அவருடைய தோப்பனார் வந்து அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி வைக்கணும், இல்லைன்னா அது பாவகரமான செயல் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வந்து அப்படிலாம் சொல்ல முடியுமா? ஆனால் சொல்கிறதுக்கு இன்றைக்கும் 2025 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இந்த மாற்றங்களை வந்து அவங்க சகித்து கொள்ள முடியாமல் ஒரு பக்கம் அகண்ட பாரதம் என்று பேசுவது, இன்னொரு பக்கம் பாரத் 2.0ன்னு பேசுறது, இன்னொரு பக்கம் தரம் சன்சத் என்ற அமைப்பை வைத்துக்கொண்டு அகண்ட பாரதத்துக்கான அரசியல் சாசனத்தை எழுதுவது. இந்த அகண்ட பாரதத்துக்கான அரசியல் சாசனத்தை எழுதி முடித்திருக்கிறார்கள். அதற்கான முன் வரைவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த முன் வரைவில் இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி கிடையாது. ஏன் அப்படின்னா டெல்லி வந்து அது வேறு ஆட்கள் தலைநகரமாக இருந்தது. ஆகவே டெல்லி கிடையாது தலைநகரம், அதுக்கு பதிலாக வாரணாசியை வந்து தலைநகரமாக வைக்கணும் அப்படின்னு.
வாரணாசியை தலைநகரமாக வைக்கணும். ஏற்கனவே இருக்கிற பார்லிமெண்ட்டுக்கே வராதால இன்னொரு பார்லிமெண்ட்டை கட்டியிருக்கிறாரு. இப்போ 3வது பார்லிமெண்ட் வந்து கட்ட சொல்கிறாங்க. எங்கே அது வந்து வாரணாசியில் தான் வந்து தலைநகரம். அந்த வாரணாசியில் தலைநகரம், அந்த தலைநகரத்தை வைத்துக்கொண்டு நடக்கக்கூடிய இந்த புதிய பாரதம், அவங்க சொல்லக்கூடிய இந்த புதிய பாரதத்தில் என்ன மாதிரியான சமூக அமைப்பு இருக்கும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர், குறிப்பாக கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எத்தகைய வாழ்க்கையை அவர்கள் வழங்குவதாக உத்தேசித்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் வாக்குரிமையோ அல்லது வேறு வகையான இயல்பான குடியுரிமைகளோ இல்லாத, ஆனால் இந்த நாட்டில் உயிர் வாழ்வதற்கான உரிமையை மட்டுமே கொடுப்பதாக இன்றைக்கு அவர்களால் அறிவிக்க முடிகிறது. இதையெல்லாம் நாம் சொல்லுகிற போது அது ஏதோ 10 பசங்க உளறிட்டு கிடக்கிறாங்க, சாமியாருங்க, அதையெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க தோழர் என்று நமக்கு ஏதோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தோழர்களே, எல்லா பிரச்சனையும் அவங்க இப்படி தான் வந்து நூலுட்டு தான் பார்த்துருக்காங்க. திடீர்னு தான் வந்து சொன்னாங்க, பாபர் மசூதி கீழே வந்து ராமர் பிறந்தார் அப்படின்னாங்க. எங்கடா வாங்கினப்பா அந்த பர்த் சர்டிஃபிகேட் எங்கே, அந்த சர்வே நம்பர் எங்கே, யார் பத்திரத்துலேருந்து அதை எடுத்த அப்படின்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் பார்க்கவே நம்ம கண்ணு முன்னாடி மசூதி இடித்து அந்த இடத்துல கோயிலை கட்டலாம் அப்படின்னு வந்து தீர்ப்பையும் வாங்கி இல்லை. ஏன்னா நீங்கள் மற்ற கட்சியெல்லாம் வந்து வழக்கறிஞர் அணி வரைக்கும் தான் இருக்குது, அவங்க நீதிபதி அணியும் வச்சுருக்குறாங்கல்ல. அப்போ வந்து தீர்ப்பையும் வாங்கி இன்றைக்கி வந்து கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்களே. அவங்க என்னத்தை வேணாலையும் பேசுகிறாங்க, எதை வேணாலையும் செய்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு வந்து முழுமையாக அவர்கள் கைக்கு அனைத்தும் சென்றிருக்கிறது, அல்லது எல்லாவற்றையும் அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ வாரணாசியை தலைநகராக வைக்கணும், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு 2ஆம் தர பிரஜைகளாக குடிமக்களாக அவர்கள் இங்கு இருக்க வேண்டும், அப்படி இருப்பதாக இருந்தால் அவர்கள் இருந்து கொள்ளலாம் என்று பேசுவது. இன்னொரு பக்கம் மோகன் பகவத் போன்ற RSSனுடைய பொறுப்பாளர்கள், நாங்கள் கோல்வால்கர் பேசிய இஸ்லாமியரை பற்றிய மத சிறுபான்மையினரை பற்றிய எரிச்சலூட்டும் பேச்சுக்களிலிருந்து நாங்கள் கடந்து வெகு தூரம் வந்துவிட்டோம் என்று பேசுகிறார். ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பல நாக்குகள் இருக்கிறது, வாய் ஒன்று தான், நாக்கு வந்து 100 நாக்கு 100 விஷயத்தை பேசும். நம்ம யார் சொல்கிறது உண்மைனே தெரியாத அளவுக்கு நம்ம குழம்பி போவோம், அத்தனை விதமாக பேசுவார்கள். அப்போ இன்றைக்கி வந்து அவங்க என்னென்ன விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, வர்ணாசிரமம் என்பது தான் மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்வது. வர்ணாசிரமம், மனுஸ்மிருதி என்பதுதான் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம். அது சுதந்திரம் வாங்கிய காலத்தில் இருந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அம்பேத்கர் அரசியல் சாசனத்தை எழுதி முடித்து அந்த நாடு ஏற்றுக்கொண்ட நேரத்திலேயே இந்த அரசியல் சாசனம் இந்திய தன்மை அல்லாததாக இருக்கிறது என்று அவர்கள் பேசினார்கள். அப்போது இந்த இந்திய தன்மை அல்லாத ஒன்றாக இந்த அரசியல் சாசனம் இருக்கிறது என்கிற எரிச்சல் அவர்களுக்கு மிக நீண்ட காலமாக இருக்கிறது. இந்த நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் மகாராஷ்டிராவில் அந்த இவங்க இருந்தாங்கள்ல பேஸ்வாக்கள் ஆண்டு கொண்டது சித்பவன பார்ப்பனர்களாகிய பேஸ்வாக்களினுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் வைத்திருந்த அந்த பகவத்ஜம் என்கிற கொடியைத்தான் அவர்கள் மிக சமீப வரையிலும் சுதந்திர தினத்தன்று ஏற்றி கொண்டிருந்தார்கள். இப்போதுதான் ஒட்டுமொத்த நாடே நம் கைக்கு வந்துவிட்டது, இனிமேல் நாம் எதற்கு இப்படி இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேசிய கொடியை தன்னுடைய கொடியாக பாவித்து ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்டை தேர்தலுக்கு அப்பால் ஒரு அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த அடிப்படையான மாற்றம் என்பது நாம் ஏற்கனவே ஒரு இயற்கை நீதி என்று ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த இயற்கை நீதி என்பது என்ன என்றால், அந்த இயற்கை நீதி என்பது, இயற்கை என்பது இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய 87 லட்சம் உயிர்கள், உலகத்தில் பூமியில் 87 லட்சம் உயிர்கள் இருக்குது. இந்த 87 லட்சம் உயிரையும் இயற்கை ஒன்று போலத்தான் படைத்திருக்கிறது. இந்த இயற்கையின் வளங்கள் அனைத்தும் இந்த 87 லட்சம் உயிர்களுக்கும் சொந்தம் என்று தான் இயற்கை படைத்திருக்கிறது. நாம் அப்படியெல்லாம் விடுறதில்ல. நாம் வந்து ஒரு பக்கத்து சீட்டில் உட்காந்தாவே அந்த கை வைக்கிற கட்டை யாருக்குன்ற தகராறில் வெடியத்தான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு தூங்காமல் வருவோம்னு வச்சுங்க. ஆனால் இயற்கை அப்படித்தான் நம்மை படைத்திருக்கிறது. இயற்கையை பொறுத்தவரையிலும் இது 87 லட்சம் உயிர்களுக்கு சொந்தமானது. ஆனால் மனித சமூகம் இது எல்லாவற்றையுமே தன் ஒருவருக்கே படைத்தது என்று நினைத்து கொண்டு எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது. தேவைக்கு அதிகமான நுகர்வு வந்து கொண்டிருக்கிறது. சுய லாபங்களுக்காக எல்லாவற்றையும் அழித்து தன்னுடைய சொத்தாக, பணமாக, செல்வமாக மாற்றிக்கொண்டிருக்கிறது என்பது வேறு. ஆனால் அந்த இயற்கை நீதி என்பது பிறப்பின் அடிப்படையில் யாரையும் பேதப்படுத்தி பார்க்கவில்லை, பாகுபாடு காட்டவில்லை, எல்லோரையும் சமத்துவமாக அது இயற்கை படைத்திருக்கிறது. அந்த இயற்கை நீதியை மனுநீதி குறுக்கீடு செய்தது. பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம் என்பதை அந்த மனுநீதி குறுக்கீடு செய்திருக்கிறது. அந்த குறுக்கீடு என்பது பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சமாக வைத்திருக்கிறது. அந்த பிறப்பின் அடிப்படையில் பாரபட்சம் என்பது சாதி என்கிற ஒன்று மட்டுமல்ல, பாலினம் என்கிற ஒன்று மட்டுமல்ல, சொத்து,
மற்ற எல்லாவற்றையும் அனுபவிப்பதில், உழைப்பை செலுத்துவதிலும், உரிமைகளை அனுபவிப்பதிலும் பாரபட்சமான விஷயத்தை அதை வைத்திருக்கிறது. சாதி அடுக்கில் நீங்கள் மேலே செல்ல செல்ல உங்களுக்கு உரிமைகள் அதிகம், கீழே வர வர உங்களுக்கு கடமைகள் அதிகம், பொறுப்பு அதிகம், உழைப்பு அதிகம். அப்போ இந்த அடிப்படையில் தான் வந்து அது கட்டமைக்கப்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் அந்த மனுநீதி என்பது இயற்கை நீதிக்கு மாறானதாக மனுநீதி என்பது வருகிறது. அது பிறப்பின் அடிப்படையில் மனிதர்களை உயர்வு தாழ்வு என்ற அடிப்படையிலே வைத்திருக்கிறது. அந்த உயர்வு தாழ்வு என்பதை தீட்டு என்கிற ஒன்றால் கட்டமைக்கிறது. தீட்டு புனிதம் என்ற ஒன்றால் கட்டமைக்கிறது. அந்த தீட்டு புனிதம் என்கிற கருத்து அது ஏதோ மனுவின் மூலையில் மட்டுமல்ல, நம்முடைய மூலையிலும் இருக்கிறது. நீங்கள் பெண்கள் வந்து மாதவிலக்கடைந்தால் அது தீட்டு, நமக்கு பெண்கள் ருதுவடைந்தால் அது தீட்டு, பலப்பற்றை சாதியெல்லாம் சேர்ந்து வீடு கட்டி கொடுத்தால் இது தீட்டு. அப்போ இந்த தீட்டெல்லாம் எப்படி கழிப்பது என்றால் புரோகிதரை அழைத்து வந்து புண்ணியார்த்தனம். ஏன்னா அவர் தான் புண்ணிய குடோன். அந்த புண்ணிய குடோன்லேருந்து அவர் அங்கிருந்து வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டில் தீட்டாயிருச்சு, உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெண் ருதுவடைந்து விட்டது, எனக்கு என்னன்னே தெரியல, இது வரைக்கும் பெண் மட்டும்தான் ருதுவடைகிறாளா, பசங்களுக்கெல்லாம் ஏதாவது ஆகுதா இல்லையா, அதை பற்றியெல்லாம் நமக்கு ஏதாவது என்னைக்காவது பிள்ளைகளை பெற்றுருக்குறாங்களே பசங்களை, அதை பற்றிலாம் என்னைக்காவது அந்த பையன் மேலே அக்கறையாக ஏதாவது பேசியிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு பந்தல் போட்டு பூப்பு நன்னீர் அதை வினாலாம் நடத்துறீங்கல்ல, மஞ்சள் தண்ணி, நம்ம பசங்களை உட்கார வச்சு ஒரு சிவப்பு தண்ணியாவது ஊற்றுங்க, இல்லை ஒரு ப்ளூ தண்ணி ஊற்றுங்க, ஏதாவது ஒரு கருமத்தை ஊற்றுக்கலாம் அவன் மேலே, என்ன தான் போச்சு. மஞ்சள் நீராட்டு விழா, வெங்காய நீராட்டு விழா, வெள்ளைப்பூண்டு எல்லாமே நடத்துறீங்கல்ல. இப்போ அந்த நடத்துறதுடைய பொருள் என்னன்னா, அந்த பூப்படைந்த பெண் வந்து தீட்டுக்குரியவள் என்ற ஒரு கருத்து நம்முடைய மனதில் இருக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய பழங்குடி சமூகம் பூப்படைந்த பெண்ணினுடைய முதல் ரத்தத்தை எடுத்து அது வளமையின் குறியீடு என்று கருதி வயல்களில் தெளிப்பதும், அதனால் அந்த வயல்களில் வெள்ளாமை பெருகும் என்கிற நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனால் நம்மிடம் அந்த கருத்து இருக்கிறதா என்றால் அந்த கருத்து இல்லை. நாம் தீட்டு என்கிற கருத்து தான் நம்முடைய மூளையை ஆக்கிரமித்திருக்கிறது. அப்போ பெண்கள் மீதான தீட்டு. ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டால், குழந்தை பெற்றுக்கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து இவருக்கு செல்வம், அதில் வேற இதை கொஞ்சுவார், புஜ்ஜு புஜ்ஜுன்னு கொஞ்சுவார் குழந்தைய. இவர் மட்டும் தனியாக பெற்ற மாதிரிலாம் பேசிக்குவார். அந்த குழந்தைய பெற்றவ வந்து தீட்டு, அது பிள்ளை தீட்டு தானே, பிள்ளை தீட்டு. அந்த பிள்ளை தீட்டை எப்படி கழிக்கணும்? புண்ணிய குடோன்லேருந்து கூட்டு வந்து, புரோகிதர் கூட்டு வந்து அவர் குடோன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த புண்ணியத்தை கொஞ்சம் தெளித்து அந்த வீட்டை புண்ணியம் பண்ணிட்டு போவார். அது தீட்டு கழிப்பார். ஒரு வீட்டை கட்டுகிறார்கள் என்றால் அந்த வீட்டை பல சாதிகள் சேர்ந்து தான் உருவாக்குகிறார்கள். எந்த வீட்டையாவது யாராவது எங்கள் சொந்த சாதிக்காரன் தான் உருவாக்கியிருக்கிற நேராக சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. அப்போ வந்து வீட்டை பலப்பற்றை சாதிகள் சேர்ந்து தான் உருவாக்குகிறார்கள். அப்படி பலப்பற்றை சாதி சேர்ந்து உருவாக்கினதுனால் அந்த வீடு தீட்டாகிவிட்டது என்று கருதி அந்த வீட்டை என்ன பண்ணுறோம்? சொந்த பந்தம்லாம் வரதுக்கு முன்னாடி வெடிய காலம் புரோகிதரை கூட்டு வந்து நல்லா இருந்த வீட்டில் மாட்டு மூத்திரத்தை தெளித்து நாத்தடிக்க வச்சு புண்ணியார்த்தனம் பண்ணுறோம். அப்போ இந்த புண்ணிய குடோனை என்னைக்கு வந்து ஒன்று அந்த புண்ணிய குடோனை வந்து காலி பண்ணணும், புண்ணியம்னு ஒன்று கிடையாது, தீட்டுன்னு ஒன்று கிடையாதுன்னு அந்த கருத்தாக்கத்தை காலி பண்ணணும். அது காலி பண்ணுற வரைக்கும் குறைஞ்சபட்சம் இயக்கங்களில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு, தோழர்களுக்காவது இந்த புண்ணிய குடோன்லாம் வந்து வெளியிலேருந்து வரவேணா. அப்போ உங்கள்கிட்டே ஏதாவது புண்ணியம் இருந்தால் எடுத்து சப்ளை பண்ணு. இத்தனை தலைமுறையாக பிழைக்கிறே, உங்கள்கிட்ட கொஞ்சம் கூடமாக புண்ணியம் இல்லை, ஒப்பம்மெல்லாம் என்ன பாவத்தையே செஞ்சுட்டு போனாங்க, ஒப்பம்மாவை கூப்பிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கோ, உங்கள் அண்ணன் தம்பியை கூப்பிட்டு செஞ்சுக்கோ, அக்கா தங்கச்சி கூப்பிட்டு செஞ்சுக்கோன்னு சொல்லணும். அப்போது இது வந்து இந்த ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. இது எதுவுமே நடக்காமல் இப்படி நம்ம பேசுகிறதுனால என்ன ஆக போகுது? உங்களுக்கும் 1 மணி நேரம் வேணும், எனக்கும் 1 மணி நேரம் வேணும். ஏதாவது செயல்முறைக்கு வரணும். அப்போ செயல்முறைக்கு வரணும்னா இந்த புண்ணிய குடோன்களை நிராகரிப்பது என்ற ஒரு இடத்துக்கு வரணும். அப்போ அது எப்போ வரும்? தீட்டுங்கிற கருத்தாக்கத்திலிருந்து, புண்ணியம்ன்ற கருத்தாக்கத்திலிருந்து நம்ம வெளியில் வந்தால் தான் நடக்கும். சாவு நமக்கு தீட்டு. இது எல்லாத்தையுமே தீட்டு தீட்டு என்று பார்த்து புத்தியை தீட்டுறதுக்கு பதிலாக மற்றதை தீட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ இந்த தீட்டு என்கிற கோட்பாடு, இந்த புனிதம் என்ற கோட்பாடு தான் சாதி என்கிற ஒரு அடுக்கிலும் இருக்கிறது. இந்த தீட்டு எது வரைக்கும் போயிருக்கு தெரியுமா? நீங்கள் உத்தபுரத்தில் நீங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், 12 அடி உயரத்துக்கு ஒரு செவுறு கட்டினாங்க. எதுக்குன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்களோட மூச்சு காற்று கூட இந்த பக்கம் வரக்கூடாது சார். 12 அடிக்கு மேலே காற்று வராதுன்னு இந்த யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரில. நான் கேட்டேன், ஏங்க 12 அடிக்கு மேலே காற்று வராதான்னு. வரும் சார், வந்தால் அப்படியே பொசுங்குனுங்கிறதுக்காக தான் மேலே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருக்கேன்றாங்க. போய் பார்த்தீங்க, நாங்கள் போய் பார்த்தோம். இப்போ பிரகாஷ் காரட் வந்த அன்னைக்கு போய் பார்த்தோம். அங்கே போய் பார்த்தா 12 அடி உயர செவுறு இருக்குது, அதுக்கு மேலே எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. விதவிதமான இது பல ஊர்களில் இந்த தீட்டுங்கிற அடிப்படையில் தான் சவரம் பண்ணுறது கிடையாது. கேட்டால் அவர்கிட்ட, சார் இவருக்கு சவரம் பண்ணால் அவர் வரமாட்டார் சார்னு. அவர் வரலன்னா என்னப்பா, அவன் மூஞ்சி வந்து காடாட்டம் கிடக்கட்டும், நீ வந்து வர்றவனுக்கு பண்ணேன்னா அப்போல்லாம் பண்ண முடியாது சார்ன்றான்.
பல இடங்களில் சலவை கூடங்களில் சலவை வந்து எல்லா சமூகத்து சலவையும் சட்டை துணி வேட்டி மணியெல்லாம் வந்து எடுத்து துணிமணியெல்லாம் எடுத்து சலவை செய்கிறதில்ல. ஒரு சில கடைகளில் நான் போய் பார்த்தேன், இந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்களுடைய துணியெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருக்காங்க, இன்னொரு சாதியினுடைய துணியெல்லாம் ஒரு பக்கம் அடுக்கி வச்சுருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், என்னப்பா இந்த 2 துணியை சேர்த்து வச்சா ஏதாவது புது துணி ஏதாவது உருவாயிருன்னு கவலைப்படுறேன்னு கூட கேட்டேன். நான் என்ன பிரச்சனை, ஏன் ஒன்றா வைக்க மாட்டேன்ற, பக்கத்தில் வச்சா என்ன, ஆம்பளைங்க பொம்பளைங்க பக்கத்தில் உட்காந்தா தான் நெருப்பும் பஞ்சுன்னு சொல்லி கதை விடுற, துணிமணிங்க பக்கத்தில் இருந்தால் என்னப்பா பிரச்சனை அப்படின்னா, இதே தீட்டு அங்கேயும் இருக்குது, இதே தீட்டு அங்கேயும் இருக்குது. இந்த தீட்டு கண்ணோட்டம் எது வரைக்கும் வந்திருக்குன்னா, நம்ம சொந்த உடம்புல நம்ம உடம்புடைய ஒரு பகுதி தீட்டுக்குரியது இல்லையா. இடது காலை வச்சு நம்ம உள்ளே வரக்கூடாது, வந்தால் என்னான்னு தெரியல, ஊடு இடிஞ்சு போயிருமா, இவன் காலு தான் அழுகி போயிருமான்னு எனக்கு தெரில, வலது காலை தான் வச்சு வரணும். இடது கையால் காசு எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டான், பஸ் கண்டக்டர் வாங்க மாட்டார். என்ன சார் காலையில் பீச்சாங்காயால் எடுத்து கொடுக்குற, நல்ல கையால் எடுத்து கொடுங்க. இது பீச்சாங்காயின்னு அவருக்கு யார் சொல்லி கொடுத்தது, இது தீட்டுக்குரியதுன்னு யார் சொல்லி கொடுத்தது, மனு அவருக்கு பாடம் எடுத்தாரா இல்லையே, எப்படி அவர்கிட்ட சேர்ந்துச்சு. நம்ம உடம்புலே சொந்த உடம்புல ஒரு பகுதி தீட்டுக்குரியது, இது ஆகாதது, இதை செஞ்சால் விளங்காது என்கிற ஒரு கருத்தாக்கம் நம்முடைய மண்டைக்குள்ளே உட்காந்துருக்கு. ஆனால் இடது தான் நல்லதுன்னு அரசியலில் சொல்கிறாங்க, இடது தான் நல்லதுன்னு பொருளாதாரத்தை சொல்கிறான், நம்ம உடம்புல அது நல்லது இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த தீட்டு கண்ணோட்டம் நம்மகிட்டையும் இருக்குது, நம்மகிட்ட இருக்குது, பெண்ணுக்கிட்ட இருக்குது, ஆணுகிட்ட இருக்குது, மாற்றுப்பாளையத்தோட்ட இருக்குது, பாரபட்சம் இல்லாமல் இருக்குது. இந்த சாதிக்கிட்டு இருக்குது, அந்த சாதிக்கிட்டு இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய 47 லட்சம் சாதி உட்சாதி எல்லார்கிட்டையும் இருக்குது, பணக்காரன் ஏழை எல்லார்கிட்டையும் இருக்குது. அப்போ இந்த தீட்டு புனிதம் என்கிற மனோபாவத்தின் மீது தான் இந்த இன்னொரு சாதி மீது இன்னொரு மதத்தின் மீது ஒரு வெறுப்பு என்பது கட்டமைக்கப்படுகிறது. அப்போது இந்த எல்லாமே இன்றைக்கு மறுகட்டமைப்பு செய்வதற்கு, நாம் கடந்து வந்துவிட்டோம் என்று நினைத்த விஷயங்களை மறுகட்டமைப்பு செய்வதற்காக இயற்கை நீதியை குறுக்கீடு செய்த மனுநீதி முயற்சித்து கொண்டிருக்கிறது. அந்த மனுநீதி ஏற்படுத்திய பாதிப்புகளை எதிர்த்து போராடி சமத்துவத்தை அடைய வேண்டிய இயக்கங்கள் ஒரு இடைப்பட்ட ஏற்பாடாக சமூக நீதி என்ற ஒன்றை கண்டறிந்திருக்கிறது. அப்போ நீங்கள் பாருங்கள், நமக்கு மனித சமூகத்தில் இயற்கை நீதி இருந்துச்சு, மனுநீதி வந்துச்சு, நாம் இப்போ சமூக நீதி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சமூக நீதி காலத்தை எவ்வளவு வலுப்படுத்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சமத்துவ நீதி என்கிற இறுதி கட்டத்தை நோக்கி நாம் நகர முடியும். அந்த நிறைவடையக்கூடிய ஒரு கட்டத்தை நோக்கி நகர வேண்டுமென்றால் இன்றைக்கு சமூக நீதி கட்டத்தில் நாம் அடைந்திருக்கக்கூடிய சாதனைகளை, வெற்றிகளை, முன்னேற்றத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு நாம் ஒன்றுபட வேண்டியிருக்கிறது. கருப்பு சிவப்பு நீலம் எதுக்கு ஒன்று சேரணும்னா வேற எதுக்கும் இல்லை, இந்த சமூக நீதி என்கிற இந்த கட்டத்தை, இதனுடைய வெற்றியை, இதனுடைய முன்னேற்றத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் நாம் ஒன்று சேர வேண்டியிருக்கிறது. இதை ஒன்று சேர வேண்டும் என்றால் இந்த பெரியார் இயக்கங்கள், மார்க்சிய இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள், இவர்கள் எல்லாருக்குமே 2 எதிரிகளை அம்பேத்கர் சுட்டிக்காட்டி சென்றிருக்கிறார். நாம் 2 எதிரிகளை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது. ஒன்று பிராமணியம், இன்னொன்று முதலாளித்துவம். இது அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கிட்ட இந்த எதிரி யாருன்னு தெரில சார், தெரிஞ்சால் கரெக்டாக பிடிச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அம்பேத்கர் உனக்கு அவ்வளோலாம் வேலை கொடுக்கல, தெளிவாக கண்டுபிடிச்சி பிராமணியமும் முதலாளித்துவமும் தான் நம்ம எதிர்த்து போராட வேண்டிய விஷயம். சரி, இப்போ நம்மளுக்கு குழப்பம், பிராமணியம்னா அது என்னன்னு நம்மளுக்கு குழப்பம் வந்துடும்ல, அதையும் அவர் இப்படியெல்லாம் நம்ம குழம்போன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பாவம் அவர் உலகத்தில் பல நாடுகளுக்கெல்லாம் போய் நம்மளை பற்றியே யோசித்து கடைசி வரைக்கும் நம்மளை பற்றியே கவலைப்பட்டு நமக்காகவே தீர்வுகளை யோசிச்சிருக்கிறாரு. பிராமணியம்னா என்னான்னு நமக்கு ஏதாவது குழப்பம் வந்துட்டால் என்ன பண்ணுறது, அதுக்காக அவர் அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறார். பிராமணியம்னா வேற ஒன்றும் கிடையாது, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த 3னுடைய எதிர்மறை என்னவோ அதுதான் பிராமணியம். புரியுதா உங்களுக்கு? பிராமணியத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறாரு. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா பிராமணியம்னா அது பிராமின்ட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கர் அதையும் தெளிவாக சொல்கிறாரு. அவங்ககிட்ட தான் வந்துச்சு, ஆனால் இவ்வளோ பெரிய ஏற்பாட்டை செய்கிற அளவுக்கு அவங்க கில்லாடிங்கெல்லாம் கிடையாது, ஆனால் அவங்க ஒரு காரணமாக இருந்தார்கள் என்பதை விளக்கி சொல்லுகிறார். பிராமணியம் மைசூர் பாக்கில் மைசூர் இல்லைன்றது மாதிரி பிராமணியத்துக்குள்ளே பிராமணனே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நம்பாதீங்க, அது அங்கிருந்து தான் வந்துச்சு. அவர்கள் அதற்கு ஒரு மூல காரணங்களில் அவர்கள் ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அதை அவர் ஆய்வுபூர்வமாக சொல்லியிருக்கிறார். அப்போ பிராமணியம் என்பதற்கு அம்பேத்கர் கொடுக்கக்கூடிய விளக்கம் சற்றேறக்குரிய அதே விளக்கத்தை தான் தன்னுடைய சொந்த மொழியில்
பெரியார் சொல்லுகிறார், இடதுசாரி இயக்கங்களும் சொல்கின்றன. இந்த இயக்கங்கள் எல்லாமே சொல்வது ஒரே ஒரு விஷயம்தான், சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற இந்த மூன்றுக்கும் எதிர்மறையான விஷயங்களை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ, எப்படியெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அதுதான் பிராமணியம். இந்த பிராமணியம் அல்லது பார்ப்பனியம் என்பதை எதிர்த்துத்தான் நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் முதலாளித்துவம் என்ற ஒன்றை, பொருளாதார நீதி என்ற ஒன்றை விட்டுவிட்டு நாம் வெறுமனே சமூக நீதியை பாதுகாத்து விட முடியாது. மண்டல் கமிஷன் கூட நமக்கு கல்வியில், வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை மட்டும் சொல்லவில்லை, நில பங்கீடு, நில பகிர்வு என்பதை சொல்லி சென்றிருக்கிறது. இந்த நாட்டில் நில பகிர்வு என்பது முறையாக நடந்தால்தான் இந்த நாட்டில் ஒரு அடிப்படையான கட்டுமானம் என்பது நடந்து முடியும் என்ற காரணத்திற்காக அது நிலப்பகிர்வு என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். அப்போ பொது சொத்தில் பங்கு வேண்டும், நீங்கள் ஒப்பந்தங்களில் பங்கு வேண்டும், இந்த நாட்டினுடைய வணிக நடவடிக்கைகள், வியாபார நடவடிக்கைகள், இவை எல்லாவற்றிலுமே ஒரு சமூக நீதி கண்ணோட்டத்தில் அந்தந்த பகுதியினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. சமூக நீதி என்பது ஏதோ ஒரு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் வரக்கூடிய குமாஸ்தா போஸ்டுகளுக்கான அல்லது யூபிஎஸ்சியில் சில பதவிகளுக்கான வெறும் போட்டித் தேர்வுகளுக்கான விஷயமாக, அல்லது கல்லூரியில், பல்கலைக்கழகத்தில் சில இடங்களுக்கான விஷயமாக நாம் இதை குறுக்கி பார்த்து விடக்கூடாது. சூரியனுக்கு கீழே இருக்கின்ற அனைத்தையும், ஏன் சூரியனையும் கூட சமமாக பங்களிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. இந்த சமூக நீதியை அடைவது என்பது எல்லாருக்கும் உரிமைப்படுத்தப்பட்ட விஷயம். இந்த உரிமைப்படுத்தியதைத்தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் நாம் இந்த இடத்தில் நினைவு கூறுவதற்கு தேவையாக இருக்கிறது. அவர்கள் அதைத்தான் சொல்லி சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு இதை அடைய வேண்டுமானால் நமக்கு பாகுபாடுகளுக்கு எதிரான ஒரு உலகளாவிய தத்துவம் என்ற அடிப்படையிலே பெரியாரியத்தையும், அம்பேத்கரியத்தையும், மார்க்சியத்தையும் உயர்த்தி பிடிப்பது என்பதும், இந்த உயர்த்தி பிடித்த இந்த தத்துவங்களின் வெளிச்சத்தில் நம்முடைய மக்களின் மனங்களை வென்றெடுப்பது என்பதும் மிக அவசியமாக இருக்கிறது. அதற்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த சென்னை முற்போக்கு புத்தக விழா ஒரு வழியாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கருதி உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.